தொடங்கிட்டாரு, முடிக்க தெரியல. இப்போ எந்த டார்கெட் மேலே எல்லாத்தையும் முடிச்சிட்டோன்றான். ஆனால் நீ சொன்ன ரெஜிம் சேஞ்ச் உன்னால் கொண்டு வர முடியல. வாட் வாஸ் த பர்பஸ்? என்ன நோக்கம்? ஏரியல் பாம்பிங் மூலமாலாம் ரெஜிம் சேஞ்ச் வரவே வராது. கிரவுண்ட் ட்ரூப்ஸை நீ கொண்டு போகணும். கிரவுண்ட் ட்ரூப்ஸ் போனீங்கன்னா பாடி பேக்ஸ் வெல்கம், கையாலே அடிச்சு கொண்டுடுவான் இரேனியன்ஸ். நீ வந்து கிரவுண்ட் ட்ரூப்ஸை கொண்டு போய் அங்கே இறக்குனீங்கன்னா, இஸ்ரேலோ அமெரிக்கன்ஸோ கிரவுண்ட் ட்ரூப்ஸை இறக்குனாங்கன்னா அவர்களுக்கு பேரழிவு ஏற்படும். இந்த லேண்ட் டோப்போகிராஃபி அது சார்ந்து எதுவுமே புரியாது, மாட்டிப்பாங்க. ஏர் சுப்ரமசி, நேவல் சுப்ரமசியை மட்டும் வச்சு நீ வாரெல்லாம் ஜெயிக்க முடியாது. யூ கேன் இன்ஃப்ளிக்ட் டேமேஜ் பட் யூ கேனாட் வின் வார்ஸ். வின் வார்ஸ். வாரில் ஜெயிக்கிறது தோக்கிறது எதுவுமே கிடையாது. வார் இட்செல்ஃப் பொலிட்டிக்கலி வார் கிரைம்ஸ் அதுக்கான immoral. War itself is immoral. The very concept of war itself is immoral. ஸோ போரின்றி அமைய வேண்டும் உலகு. அது இன்றைக்கி அமெரிக்காவோட வல்லாதிக்கத்தால், இஸ்ரேலோட போர் வெறியினாலையும் இன்றைக்கி இந்த எதுக்காக இந்த சண்டே ஆரம்பித்தாங்கன்னு 2 பேருக்குமே தெரியல. அவன் நியூக்ளியர் வெப்பனே இல்லைன்றான். அப்புறம் எதை போட்டு அடி பண்ணி நியூக்ளியர் வெப்பனை எலிமினேட் பண்ணிட்டோன்னு ட்ரம்ப் தானே சொன்னார். அந்த 12 நாள் நாங்கள் அது எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், நியூக்ளியர் கேப்பசிட்டிஸ் அழிச்சிட்டோன்னாரு. அப்புறம் எதுக்கு போய் படிக்கிற? அப்போ இந்த 8 மாதத்துக்குள்ளே அவங்க அளவுக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் ஒன்றுமே கிடையாதுங்க. அவன் அங்கே பாலைவனமாக மாறிட்டு இருக்குது. அது அவன் அதிபரே வந்து பதுங்கி கிடக்குறாருன்னா, சுப்ரீம் லீடரே 100 அடி கீழே பதுங்கி கிடக்குறாரு. அவர் மகன் எங்கே போனான்னே தெரியல. நோபடி இஸ் சேஃப் அங்கே. தேர் ஏர்ஃபோர்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி வைப்ட் அவுட். தேர் நேவி இஸ் ஆல்மோஸ்ட் 90% வைப்ட் அவுட். அவங்ககிட்ட கிரவுண்ட் ட்ரூப்ஸும் இந்த ட்ரோன்ஸும் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. இதை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த இப்படி ஒரு பலவீனமான நாடு அமெரிக்கா வைத்து எப்படி சண்டை போட முடியும்? வாய்ப்பே கிடையாது. இல்லை, அமெரிக்காவும் இவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் ஏர் ட்ரூப்ஸை கொண்டு போகிற அளவுக்குலாம் அங்கே நிலைமை இல்லை, நான் அதை செய்யவும் மாட்டேங்கிறாரு ட்ரம்ப். அது தெளிவாக இருக்காரு. அங்கே கிரவுண்ட் ட்ரூப்ஸ் இறக்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. அதான் உண்மை. கிரவுண்ட் ட்ரூப்ஸ் இறக்கி என்ன பண்ண போகிறேன்? த எய்ம் ஆஃப் த வார் என்ன? ஆப்கானிஸ்தானில் ரெஜிம் சேஞ்ச் பண்ணீங்க, ஈராக்கில் ரெஜிம் சேஞ்ச் பண்ணீங்க, கிரவுண்ட் ட்ரூப்ஸ் தேவைப்பட்டது. இங்கே ரெஜிம் சேஞ்சை உன்னால் அச்சீவ் பண்ண முடியல. கிரவுண்ட் ட்ரூப்ஸ் போச்சுன்னா அத்தனை பேரும் சாவான், அதில் சந்தேகமே கிடையாது. தௌசண்ட்ஸில் சாவிடும். அமெரிக்கன் பப்ளிக் ஒப்பீனியன் எதிராக திரும்பிடும். அமெரிக்கன் டீப் ஸ்டேட் ஹஸ் நாட் லைக் திஸ் வார். நோ யூஎஸ் பிரசிடென்ட் ஹஸ் அட்டெம்ப்டட் திஸ் வாருங்க. 47 வருஷத்தில் ஜிம்மி கார்ட்டர் இருக்கும்போது தான் அந்த ரெவல்யூஷன் வருது. அப்புறம் அமெரிக்கன் எம்பசியை பிடிக்கிறாங்க. 470 நாள் என்னமோ இருந்து அதுக்கு பிறகு தான் வந்து மீட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு வராங்க. ஜிம்மி கார்ட்டர் தொடலை. அதுக்கு பிறகு ரொனால்ட் ரீகன் தொடலை. 2 புஷ் இருந்தாங்க, ஜார்ஜ் டபிள்யூ புஷ் சீனியர், ஜார்ஜ் டபிள்யூ புஷ் சீனியர் தொடலை. இவங்கெல்லாம் வந்து டெமோக்ராட்டு, ரிப்பப்ளிகன்ஸு. அதுக்கு பிறகு வந்து பில் கிளின்டன், ஜோ பைடன், இவர் ஒபாமா, யாருமே டெமோக்ராட்டிக் பர்சன்ஸும் கையை வைக்கல. ஸோ 47 வருஷத்தில் இவரோட ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயே அவர் தொடலை. இவரோட ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயே அவர் தொடலை. நோ யூஎஸ் பிரசிடென்ட் ஹஸ் டேர் ஆஃப் டச்சிங் ஈரான். திஸ் மேன் ஹஸ் டச்ட் இட் அண்ட் யூ வில் பே ஃபார் இட். பட் ஈரான் மிக மோசமான கண்டிஷனில் இருக்குது. மிக மோசமான கண்டிஷனில் இருக்குது ஈரான். இன்றைக்கி சண்டை நின்னாலும் ஈரான் மீண்டு வரதுக்கு குறைஞ்சது 5-7 வருஷம் ஆகும். பட் அதே போல் லாஸஸ் டு இஸ்ரேல் இருக்குல்ல, இதில் ரெண்டுமே என்னென்னா மீடியாஸுமே இதர் 2 எக்ஸ்ட்ரீமுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணுறாங்களோன்னு ஒரு பார்வையும் இருக்குது. வெஸ்ட் மீடியாவினுடைய விஷயங்கள் ஒன்றாகவும் ஈரானியன் மீடியாவினுடைய இது வேறு ஒன்றாகவும் இருக்கிறது. இதில் நம்ம எங்கேருந்து தான் அந்த ப்ராப்பரான நியூஸை கன்சியூம் பண்ணுவதற்கான ஒரு சேனலுக்கு நம்ம போக வேண்டியிருக்குது சார். அந்த இடத்துல ஒரு பெரிய சிக்கல் இருக்கா குளோபல் மீடியாவுக்கு? 2 சைடும் நடக்கக்கூடிய லாஸஸை கொண்டு வந்து ரிப்போர்ட் பண்ணுறதில்ல. கண்டிப்பாக குளோபல் மீடியாவுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. அது உண்மைதான். அது இட்ஸ் அ டைசி சிச்சுவேஷன். குளோபல் மீடியா இஸ் கண்ட்ரோல்டு பை பிக் கார்ப்பரேட்ஸ். ஒரு லெவலுக்கு மேலே இப்போ நியூயார்க் டைம்ஸ்லாம் ஒரு அளவுக்கு மேலே போக முடியல. இப்போ வார் கவரேஜ் ஆன் குளோபல் மீடியாவை ட்ரம்ப் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது வந்து லெஃப்ட் லூனாட்டிக்ஸ்ன்றாரு. இடதுசாரி பைத்தியங்கள் தான் வந்து சண்டை பற்றி ஒரு தலைப்பட்சமான கவரேஜை கொடுக்குறாங்கன்றார். ஸோ குளோபல் மீடியா வந்து பெரும்பாலும் பிக் கார்ப்பரேட்ஸ் கையில் இருக்கிறதால ட்ரம்ப்பை எதிர்க்க பயப்படுறாங்க. இன்றைக்கி துபாய் வந்து பெரிய ஹப்பு. உலகம் பூரா கொள்ளையடிச்சவங்களாம் அங்கே தான் பணத்தை வச்சுருக்கோம். ட்ரம்ப்போட சன்னின்லா இஸ் ஹேவிங் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன் துபாய். பட் ஸ்டில் துபாயை வந்து இவங்களால் காப்பாற்ற முடியல. ஈரானோட பல மிசைல்ஸ் போய் அங்கே விழுந்திருக்குது. ஸோ அந்த ஒரு கோணத்தில் இருந்தாவது ட்ரம்ப் இறங்கி வந்து சண்டை நிறுத்துவாருன்னு பார்க்குறாங்க. எப்படியாவது சண்டை நின்றால் நல்லது தாங்க. வாட் எவர் மேபி ட்ரம்ப்ஸ் ப்ரையாரிட்டிஸ். சண்டை நின்று போச்சுன்னா அதை விட உங்களுக்கு வந்து பீஸ் எதுவுமே தேவை உங்களுக்கு படாது உலகத்துக்கு. ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்டிங் திங் என்னென்னா பீஸ். வார் மஸ்ட் ஸ்டாப்.
வார் நடந்துக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் வேறு எதை பற்றியுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து 2 வீக்ஸ் எப்படியே தப்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் க்ரூஷியல். ஏன்னா இதுக்கப்புறம் தான் தி மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் அட்டாக் நீங்கள் பார்ப்பீங்கன்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. ரிட்டாலியேஷன் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. இது வெறும் வேர்ட் ஆஃப் உச்சகட்ட பைத்தியகாரத்தனை இது ட்ரம்ப் பேசுற. நீ போய் அங்கே பாம் தான் பண்ணுவ. நீ என்னத்தை உன்னால் கான்க்ரீட்டாக கொண்டு வர முடியும்? எங்கள் மக்களே கம்யூனிக்கு எதிராக இருக்காங்க. ஆனால் நீ போய் அந்த நாட்டை வானத்துலேருந்து குண்டு போடுறது மூலமாக அந்த மக்களை வந்து கம்யூனிக்கு ஆதரவாக இல்லாட்டியும் அமெரிக்காவுக்கு எதிராக திருப்பிடுற. 7 கோடி மக்கள் இருக்க தேசம் அது. அவன் ஏர்ஃபோர்ஸை டெஸ்ட்ராய்டு, நேவி டெஸ்ட்ராய்டு, பட் ஸ்டில் யூ கான் கேப்சர். அவன் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் இருக்கான், கிரவுண்ட் ட்ரூப்ஸு. தே காட் ட்ரோன்ஸ், வெரி சீப் ட்ரோன்ஸ். 3.5 மில்லியன் ரூபாய் ஒரு ட்ரோனு யூரோப்பில் வருதுன்னா $35,000 கிவ் பண்ணுறான். சீப் ட்ரோன்ஸ் எல்லாம் அடின்னு அடிக்கிறான். இருக்கிறது தேர்தல் வரைக்கும். அதாவது எப்படினாலும் ஏதோ ஒரு முடிவு என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா சண்டை போட்டுட்டு லாஸ்ட் போகிறதுன்னு முடிவு பண்ணிவிட்டு நம்ம தோக்க போகிறோன்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தனை வந்து ஒரு ரூம் கார்னரில் ஒரு பெருச்சாலி அடிக்கும்போது கூட உங்கள் வீட்டில் கதவை கொஞ்சம் திறந்து வச்சுட்டு அடிக்கணும். அது ஒரு சின்ன எஸ்கேப் ரூட்டை நீங்கள் என்ஷூர் பண்ணணும். இல்லைனா அது உங்கள் மேலே பாஞ்சிடும். அந்த மாதிரி வந்து ஹெட் ஆன் கொலிஷன் போகும்போது ஒரு சின்ன ஒரு எக்ஸிட் ரூட் ஃபார் யுவர் எனிமி யூ மஸ்ட் என்ஷூர். இது எதுவுமே இல்லாமல் போய் அடித்தான்னா நாளைக்கு அது எப்படி வேணால் திருப்பிக்கலாம். எனவே இந்த வாரோட நோக்கம் என்ன அமெரிக்காவுக்கு? ஒன்றுமே கிடையாது. ஆல்ரெடி அவனோட நியூக்ளியர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸை டெஸ்ட்ராய்டுன்னு இதே ட்ரம்ப் தான் சொன்னார் ஜூன் மாதம். இப்போ எதை போய் நீ அடிக்கிற? இதெல்லாம் கம்பெனியாக லீடர்ஷிப்பை கொலை பண்ணதை தவிர இது என்ன உனக்கு வந்து லாபம்? மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ் அடிச்சிருக்கான், ஸ்கூல் அடிச்சிருக்கான், ரோட்ஸ் அடிச்சிருக்கான். இப்போ அந்த இதில் வந்து கார்க் ஐலண்டுன்ற இடத்துல போய் வந்து ஈரானோட நெர்வ் சென்டர் தான், அங்கேருந்து தான் அவங்களோட மெஜாரிட்டி ஆஃப் தி ஆயில் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. அந்த இடத்த போய் அடிக்கிறான். அது நடுவில் என்ன ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா, ஹார்மஸ் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை பிளாக் பண்ணிட்டு ஈரான் தன்னோட ஆயில் அதிகமாக விற்கிதுன்னு இன்டர்நேஷனல். அதெல்லாம் ஒன்றுமே அவன் நகரவே இல்லை. அவன் பதுங்கி கிடக்குறான். அவன் எண்ணெய் வேலையே போய் அடிக்கிறான் இஸ்ரேல். த கண்ட்ரி இஸ் இன் பேட் ஷேப். இரானியன்ஸ் ஆர் இன் வெரி வெரி பேட் ஷேப். இன்றைக்கி சண்டை நடந்துனா கூட அந்த நாடு ஏந்து வரத்துக்கு 10 வருஷம் ஆகும். எல்லாத்தையும் அவன் ட்ரம்ப் சொன்னது ஒரு பாயிண்ட் உண்மை. அங்கே குண்டு வீசி எல்லாத்தையும் தகர்த்துட்டான். குண்டு வீசி தகர்க்கிறதுக்கு அங்கே உருப்படியாக ஒன்றுமே இல்லைன்னா, ஆனாலும் போய் அங்கே பாம்பை போடுறான். அடுத்து நாங்கள் இங்கேருந்து இதெல்லாம் அனுப்புகிறோம், எக்யூப்மெண்ட்ஸோ இல்லை மிசைல்ஸோ இல்லை மற்ற விஷயங்களையும் இங்கேருந்து நாங்கள் டெக்னாலஜிக்கெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டுறோன்னு அறிவிக்கிறாங்க. அதான் எதுவுமே இல்லையா? அப்புறம் எதுக்கு நீங்கள் சப்போர்ட் அனுப்புங்க? ஒன்றுமே இல்லையா? பாலைவனம் மாதிரி மாறிட்டு இருக்குது. இப்போ இஸ்ரேலிலும் என்ன மாதிரியான டேமேஜஸ் ஏற்பட்டுச்சுங்கிறத மீடியா ஒழுங்காக ரிப்போர்ட் பண்ணுறாங்களான்னு தெரியல. அவங்க பைசான்ஸ் எல்லாமும் சீஸ் ஃபயர் பண்ணாலும் அவங்க எழுந்து வர்றதுக்கும் மாற டைமும் சிக்கலுக்குரியது. ஆமாம், அதுவும் சிக்கல் தான் இருக்குது. ஏன்னா கண்டினியூஸ் டு பி ஆன் வார் மோடுங்க. இஸ்ரேல் காசாக்கு எதிராக 2 வருஷம், இப்போ ஈரானுக்கு எதிராக. ஈரான் வரலாம் அட்டூழியத்தின் உச்சங்க, அயோக்கியத்தனத்தின் உச்சம். இன்னொரு நாட்டு லீடராக அவன் நாட்டிலே போய் போடுறதுன்றதுலாம் மன்னிக்க முடியாத குற்றம். ஒரு நிறைவு கேள்வி சார். இப்போ இந்தியன் பார்லிமெண்ட் வரைக்கும் இந்த விஷயங்கள் பேசப்பட்டது, பட் எதுவுமே அவங்க கொஷின்ஸ் எடுக்கலை. டாக்டர் ஜெய்சங்கர் அவர்களும் ஒன் வே தான், அவர் வந்து இன்ஃபார்ம் தான் பண்ணார், கொஷின்ஸ் எடுத்துக்கல. ஹர்தீப் சிங் புரி அவர்களும் இன்ஃபார்ம் தான் பண்ணாரே தவிர கொஷின்ஸ் எடுத்துக்கல. அவர் சொல்கிறாரு, நாங்கள் வல்னரபிள் செக்ஷனாக புவர் அண்ட் அண்டர் ப்ரிவிலேஜ்டு ஃபோக்கஸ்டாக பார்த்து டெலிவரியை என்ஷூர் பண்ணுவோன்னு ஹர்தீப் சிங் புரி சொல்லுகிறார். அதற்கு 1 hour கழித்து அவங்க டிபார்ட்மெண்ட்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸோட இணை செயலாளர் சுஜாதா சர்மா, நாங்கள் 45 days ரூரலுக்கு அந்த டைம் விண்டோவை ஏற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. புக் பண்ணால் ஏற்கனவே ஒரு கூலிங் பீரியட் இருக்குது. அப்படி பார்த்தா ஒரு சிலிண்டர் வாங்கினா நீங்கள் 60 நாளைக்கு புக் பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழல் வருது. இந்த அறிவிப்பே ஏதோ ஒரு வகையில் அந்த ஷார்ட்டேஜை ஒத்துக்கிட்டாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியது. 100% ஷார்ட்டேஜை ஒத்துக்கிட்டாங்க. ஷார்ட்டேஜ் இப்போ இல்லை, ஷார்ட்டேஜை நோக்கி போகிறோம். இன்றைக்கி வாரம் முடிஞ்சாலும் 3 to 4 weeks ஆகும். ஏன்னா கப்பல் வரணும்னா 4 weeks ஆகும் மினிமம். இப்போ தான் 2 கப்பல் புறப்பட்டுருக்குது. ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் இல்லாமல் வச்சதோட விளைவுங்க இது. யூ ஷுட் நாட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட். ஹோமோஜினஸ் சோர்ஸ் டிபெண்டன்ஸே பிரச்சனை தானே. டைவர்ஸ் பண்ணியிருக்கணும். நீ டைவர்ஸ் பண்ணாமல் வந்து அதில் இப்போ பெட்ரோல் அண்ட் டீசலை வந்து ஸ்டோரேஜ் 45 days வரைக்கும் இருக்குது. வேற இந்த கேஸுக்கெலாம் ஸ்டோரேஜே கிடையாது. 2 daysன்றான். ஜஸ்ட் 2 days தான். ஏன்னா உனக்கு அந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்லை கையில். அதுலேயும் டெவலப் பண்ணியிருக்கணும். இப்போ ஜெர்மனிலாம் வந்து 90 daysக்கு வந்து 6 months அவனால் காப்பாற்ற முடியணும். அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரல. அட்லீஸ்ட் வந்து உனக்கு ஒரு 2 months ஆஃப் பஃபரிங் இருக்கணும். அது இதெல்லாம் பிரைவேட் பார்ட்டிஸ் போடுங்க, அதுல பிரச்சனை இல்லையே. எல்லாத்தையுமே நீங்க பிஎஸ்யூ பண்ணிட்டீங்க. பிரைவேட் பார்ட்டிஸ் என்கரேஜ் பண்ணுங்க. பெரிய வாஸ்ட் கண்ட்ரியில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நீங்கள் போட்டு கொடுத்துருக்கணும். அது அதில் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள், நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கணும். அது இல்லையே.
சப்சிடிஸ் கொடுக்கலாம். நீங்கள் இன்றைக்கி ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு போன வருஷம் அந்த 12 days வார் வந்தப்போ 12 days வார் வந்தப்போ அதனுடைய சிக்கல் வந்துச்சு. கவர்மெண்ட் ஒரு 30,000 crore சப்சிடி கொடுத்து அந்த லாஸை இன்கர் பண்ணுறோம், விலையை ஏற்றிடாதீங்கன்னு கொடுத்துச்சு. கரெக்ட். ஆனால் இந்த வருஷம் சப்சிடியே நீங்கள் பட்ஜெட்டில் கட் பண்ணுறீங்க போன மாதம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இன்னமும் ஒரு ப்ராட் திங்கிங் தேவைப்படுகிறது. கண்டிப்பாக பாலிசி சேஞ்ச். இது வந்து ஒரு வேக்கப் காலாக எடுத்துக்கணும் சொல்லுவாங்க. எவ்ரி கிளவுட் ஹஸ் இட்ஸ் ஓன் சில்வர் லைனிங்னுவாங்க. எவ்ரி கிரைசிஸ் இஸ் an opportunity. ஸோ டைவர்சிஃபை பண்ணணும். டைவர்சிஃபைன்றது வந்து பெட்ரோலுக்கான ஆல்டர்னேட்டிவ்ன்றதில்ல, அது கூட லவுட் திங்கிங். நாட் தட். டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் யுவர் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், யுவர் பஃபரிங், அதான் டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் சோர்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட். அது ஒன்று. ரெண்டாவது வந்து டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் யுவர் ஸ்டோரேஜ். ஏன்னா ஆல்டர்னேட் எனர்ஜி அது ஆன் ரிசர்ச் இன்னும் டைம் எடுக்கும். நம்ம ஒரே ஸ்ட்ரெச்சில் அதை புஷ் பண்ணிட முடியாது. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் யுவர் ஸ்டோரேஜ். அது இப்போ எல்பிஜி எல்என்ஜியை ஸ்டோரேஜ் பண்ண முடியாது, அன்லைக் பெட்ரோல் அண்ட் கேஸ். ஏதோ ஒரு வகையில் நமக்கு உணவு தானியம் ஸ்டோரேஜ் இருந்தனால தான் கோவிட் நம்மளால சமாளிக்க முடிஞ்சது. இல்லாட்டி நம்ம பிச்சை எடுத்திருப்போம். ஆகவே ஸ்டோரேஜ் இல்லைன்னா எல்லாமே கஷ்டம். அது நேச்சர்ஸ் கிஃப்ட், நேச்சர்ஸ் கர்ஸு. இது மேன்மேடு கர்ஸ். இந்திய அரசனுடைய தரப்பிலிருந்து ஈரானோடு ஒரு பேச்சுவார்த்தை டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள் பேசினதை கம்யூனிகேட் பண்ணுறாரு. பிரதமர் அவர்கள் சில விஷயங்களை ட்வீட் போடுறாரு. அந்த வழியாக ஹார்மஸ் ஸ்ட்ரைட் வழியாக வரக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் பாஸ் கொடுக்கணும் என்பதற்கான சில முயற்சிகள் எடுக்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் 3 நாட்களாக எல்பிஜி தொடர்பான விவாதத்துக்கு எடுத்துக்கல. வெறும் ஒன் வேவாக அமைச்சர் பேசுவார், கேட்டுக்கோங்க, கேள்வி எழுப்பாதீங்கிறது வருது. எதிர்கட்சி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து போராட்டங்களையும் வெளியில் அறிவிக்கிறாங்க. ஒரு பெரிய பேனிக் நாடு முழுக்க இருக்கிறது. இதை மத்திய அரசு சரியான அளவில் அந்த பேனிக்கை போக்குவதற்கு முயற்சி எடுக்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளையும் வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார் இந்த எல்பிஜி அது தொடர்பான பேனிக் அப்படிங்கிறது தேவையானது தானா? அதில் எதுவும் நியாயம் இருக்கா? அரசு செய்திருக்க வேண்டிய விஷயங்களா எப்படி பார்க்குறீங்க? பதட்டம் ஏற்படுவது இயல்பானது. அரசு இன்னமும் விழிப்புடன் செயல்பட்டிருக்க வேண்டும். இன்னும் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் மோடி அரசு செயல்பட்டிருக்க வேண்டும். அதை அவங்க செய்யலை. ஸோ பதட்டம் இயல்பானது. உலகம் முழுவதுமே பதட்டம் இருக்குது, இங்கே மட்டும் கிடையாது. ஏன்னா இந்த சண்டை வளைகுடா யுத்தம் இன்னையோட 15 நாள் ஆகுது. 15 நாளில் வந்து இது வரைக்கும் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது, தப்பி பழித்திருக்கிறோம். அடுத்து என்ன ஆக போகுதுன்னு நமக்கு தெரியாது. இது வரைக்கும் தட்டுப்பாடு இல்லை, ஆனால் அதை நோக்கி நாம் நகர்கிறோம். ஒரு வேளை சண்டை நீடிச்சுன்னா பிரச்சனை சீரியஸ் ஆகிடும். எவ்வளோ சீக்கிரம் சண்டைக்கு முடிவு போகிறதோ அந்த அளவுக்கு என்டையர் வேர்ல்டு, உலகத்துக்கு அது நல்லது. தெளிவாக இஸ்ரேல் அமெரிக்கா ஆதரிக்கக்கூடிய ஒரு போக்கை கிட்டத்தட்ட இந்தியா எடுத்துடுச்சு. ஆனால் ஈரானோட இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய லெவரேஜ்ன்றது இன்றைக்கி ஓரளவு கையை மீறி போகாமல் நிலைமையை பார்த்துட்ருக்கு. இப்போ 2 கப்பல்கள் எல்பிஜி ஏற்றிக்கொண்டு வந்த கப்பல்கள் அங்கே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக இந்தியா நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அனுமதி வாங்கப்பட்டிருக்கிறதுன்றாங்க. மேலும் 3 கப்பல்களுக்கும் இந்தியா அனுமதி வாங்கி இருக்கிறதுன்றாங்க. இந்தியா எங்களுடைய நண்பர் என்று ஈரானுடைய அமைச்சர் ஒருவர் சொல்லி இருக்கிறார். ஈரானுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது. ஏன்னா ஈரானோட 3 போர்க்கப்பல்களை இந்தியா தான் அடைக்கலம் கொடுத்துருக்கு. இன்டர்நேஷ்னல் வாட்டருக்கு போனால் அடிச்சிடுவோம் அமெரிக்கா. அப்போ அவங்களோட செயலர்ஸ் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 வீரர்கள் 3 கப்பல்கள் இருக்கின்றன. அவங்களோட நேவியே அழிச்சிட்டான் இன்றைக்கி அமெரிக்கன்ஸ். ஸோ ஈரானை இன்றைக்கி காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது, அந்த 3 கப்பலை காப்பாற்றுறது இந்தியா தான் காப்பாற்றிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு பிரதி உபகாரமாக அவங்க என்ன கேட்பாங்கன்னா, டெஃபினெட்லி வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு எல்பிஜியை கிளியர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வரதை வந்து நீங்கள் வந்து இப்போ அந்த ஹார்மஸ் வழியாக எங்களுக்கு போகிறத வந்து நீங்கள் அலோவ் பண்ணுங்கன்னு தான் அவங்க கேட்பாங்க. நேச்சுரல் அது. இந்தியன் ஃப்ளாக் கட்டிட்டு வரக்கூடியதை விடுங்க தான் அவங்க கேட்பாங்க. ஸோ இந்தியன் ஃப்ளாக்ஸோடு வரக்கூடியதை நீங்கள் தொடக்கூடாது, நீங்கள் வந்து எஸ்கார்ட் பண்ணணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. இந்தியாவோட எனர்ஜி செக்யூரிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த 3 கப்பல்களை இந்தியாவில் இன்றைக்கி அடைக்கலம் கொடுத்துருப்பதை ஒரு லெவரேஜாக மோடி கவர்மெண்ட் யூஸ் பண்ணதுன்றது உண்மை. ஐ திங்க் தட்ஸ் அ குட் மூவ். வேறு வழி இல்லை. இன்றைக்கி போய் நீ நேரடியாக ஈரானை ஆதரிப்பது என்பது, சைனா அமெரிக்கா ரஷ்யாவே கூட வந்து வாய் சொல்லோடு நின்றுறாங்களே தாண்டி அதை தாண்டி ஒன்றும் போகல. நம்ம ஒன்றும் சைனா அளவு ரஷ்யா அளவு பலமான நாடு கிடையாது. ரெண்டாவது நம்மோட எனர்ஜி செக்யூரிட்டிக்கு ஈரானோட ஆதரவு இல்லாட்டியும் ஈரானோட மோதாமல் இருக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அதாவது நான் அலைன்மெண்ட் அந்த இடத்துல தேவை. ஹார்மஸ் ஸ்ட்ரைட்டை கிளியர் பண்ண வேண்டியது தேவை. அதாவது இஸ்ரேல் மீது மோடிக்கா ஆர்எஸ்எஸ்க்கு எவ்வளவு காதல் இருந்தாலும் இந்தியாவோட எனர்ஜி செக்யூரிட்டிக்கு ஈரான் தான் முக்கியமே ஒழி இஸ்ரேல் கிடையாது. அதனால் இன்றைக்கி இந்த நெருக்கடியான கட்டத்தில் கூட ஈரானிடமிருந்து எல்பிஜி வாங்கிறது, எண்ணெய் வாங்கிறதுன்றதை இந்தியா தொடர்ந்து கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்குது. இந்த 3 கப்பல்களை, ஈரானுடைய 3 கப்பல்கள், ஈரானியன் நேவல் ஷிப்ஸ், ஈரானுடைய 3 போர்க்கப்பல்கள் இந்தியாவில் இன்று அடைக்கலம் புகுந்திருக்கின்றன.
இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில் இருந்தால் ஏற்கனவே ஒரு கப்பல் அடிக்கப்பட்டு 88 sailors கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்க பாடிஸ் கூட ஈரானுக்கு போகக்கூடாதுன்னு அமெரிக்கா அட்டூழியம் பண்ணுறான். கடைசியில் ஸ்ரீலங்கன் கோர்ட் ஆர்டர் பண்ணி இன்றைக்கி அந்த பாடிஸ் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க காஃபின்ஸில். அட்டூழியத்தின் உச்சம் இதெல்லாம். அப்போ இந்த புவிசார் அரசியலில் வந்து இந்தியாவோட எனர்ஜி செக்யூரிட்டி இஸ் பேரமவுண்ட். அப்போ அதுக்கு லெவரேஜாக 3 ஈரானிய போர் கப்பல்களுக்கு அடைக்கலம் கொடுத்து பிரச்சனை தீர்ற வரைக்கும் நம்ம நாட்டுக்குள்ளே அவங்கள வச்சிருப்பது என்பது ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம். அதனால் நம்முடைய எனர்ஜி செக்யூரிட்டிக்கு தேவையான அந்த எரிவாயு போக்குவரத்து, பெட்ரோல், டீசல், குறிப்பாக எல்பிஜி, இது ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய 2 கப்பல்களை வந்து அவங்க அங்கேருந்து அனுமதிப்பது என்பது இந்தியாவுக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். அமெரிக்காவினுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட், அதில் குறிப்பாக ரிவார்ட்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ்ன்ற டிபார்ட்மெண்ட், புதிய தலைவர் அவருக்கு ஈரானுடைய புதிய சுப்ரீம் லீடர் இந்த கமேனிக்கும், அதே போல் அவங்களுடைய இந்த சுப்ரீம் கவுன்சிலுடைய தலைவர் அந்த ஒரு லாஜரிக்கும் அவங்க குறித்த தகவல்களை சொன்னால் $10 மில்லியன் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இது எப்படி இருக்குது? ஒரு டேபிளுக்கு கொண்டு வந்து முடிப்பதற்கு தயாராக இல்லை அமெரிக்கான்னு பார்க்க வேண்டியிருக்கா? அதாவது கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி. நீ ஒழுங்காக வா, இல்லைன்னா கமேனிக்கு நடந்தது தான் உனக்கும். இன்றைக்கி அமெரிக்கா கிட்டேயும் ஈரான் இஸ்ரேல்கிட்டையும் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வல்லாண்மை என்பது எந்த நாட்டு தலைவரையும் அவங்க நாட்டிலேயே போய் அவங்களால தீர்த்து கட்ட முடியும் என்ற ஒரு மேலாதிக்கத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கு. இது ரொம்ப ஆபத்தான போக்கு. எய்தர் வி கேன் ஏர்லிஃப்ட் ஆர் வி கேன் கில், அசாசினேட். வெனிசுலா அதிபரை தூக்கிட்டு வந்துட்டோம், ஆயத்துல்லா கமேனியை கொலை பண்ணிட்டோம். இது எல்லா நாட்டு அதிபர்களுக்கும் கொடுக்கப்படுகிற எச்சரிக்கை. நீ ஒழுங்காக இரு, இல்லைன்னா நாங்கள் சொல்கிறத கேட்டுட்டு இரு, அப்படி இல்லைன்னா வந்து நீ தான் முடிவு பண்ணிக்கணும். கமேனிக்கு அதுதான் உனக்கும். வெனிசுலா அதிபர் மாதிரிலாம் அரசுலாம் பண்ணி தூக்கி போக மாட்டாங்க, அதுக்கெலாம் அவங்களுக்கு அவசியமும் கிடையாது. தீர்த்து கட்டிட்டு தான் போயிடுவான். அப்போ இந்த இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் வந்து அவங்களுக்கு அதை சாத்தியப்படுத்தி இருக்குது. அப்போ இந்த $10 மில்லியன் இங்கே கொடுங்கன்றதெல்லாம் வந்து தெளிவாக வந்து $1 கோடி, $10 மில்லியன் $1 கோடி, $1 கோடி வந்து 90 கோடி, கிட்டத்தட்ட 100 கோடி. இது எதுக்குன்னா வந்து பயமுறுத்துகிறோம். தகவல் சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ரிவார்ட் கொடுக்குறோம், எங்களுக்கு கரெக்டான லொகேஷன். அவங்களுக்கு ஈரானியன் லீடர்ஷிப்புக்கு கொடுக்குற வார்னிங், ஒழுங்கு மரியாதை சரண்டர் ஆகிடு, இல்லைன்னு இருக்கிற இடத்த நாங்களே எடுத்துப்போம், எங்கள் இன்டெலிஜென்ஸ். அது போகவும் உங்கள் ஆட்களே சொல்லின்னு இருக்கான், அவ்வளவு சொல்லின்னு இருக்கான். ரெண்டாவது, எங்களுக்கும் நீ சொல்லாட்டி இன்டெலிஜென்ஸ் இருக்குன்றது வல்லான் வகுத்ததே வாய்க்கால்னு மாறிடுச்சு. ரொம்ப மோசமான ஒரு வேர்ல்டு ஆர்டரை அமெரிக்கா இன்றைக்கி நிர்மாணித்து கொண்டிருக்கிறது. இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு என்று தான் நாம் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். இப்போ இதற்குள்ள G7 போன்றவர்களோ அல்லது பிரிக்ஸ், ஏன்னா நேற்றைக்கு யூரோப்பியன் யூனியன் ரஷ்யா ஆயிலுக்கு கொடுத்த சாங்ஷனை எல்லாரும் சேர்ந்து எடுத்தோம். அந்த முடிவை அமெரிக்கா தன்னிச்சையாக அந்த 30 நாளைக்கு அதை எடுத்திருக்கிறது அப்படிங்கிறது, அதனோட எந்த கொள்கை, என்ன ரீசனுக்காக நம்ம கொண்டு வந்தோமோ அதுக்கே பிரச்சனை வருது. இதன் மூலமாக ரஷ்யா திரும்ப சம்பாதிக்கும், போர் தீவிரமாகும்னு ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த இன்டர்நேஷ்னல் பாடிஸ் அதிருப்தியை வெளிப்படுத்துறதோடு அவ்வளோதானா? யூஎஸ் வேறு எதுவும் பண்ண முடியாதா? ஒன்றும் பண்ண முடியாது. வாய் வார்த்தையாக அதிருப்தி பண்ணலாமே, தெரிவிக்கிறத தவிர இன்டர்நேஷ்னல் பாடிஸால், அது யூஎன்னாக இருக்கட்டும், அல்லது வந்து UNHCRஆக இருக்கட்டும், அல்லது யூரோப்பியன் யூனியனாக இருக்கட்டும், இவங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இன்றைக்கி வல்லான் வகுத்ததே வாய்க்கால்னு வந்துடுச்சு. இன்றைக்கி வந்து இன்னும் திஸ் இஸ் பிகமாக வந்து யூனிபோலார் வேர்ல்டு, பைப்போலார்லாம் கிடையாது. அமெரிக்கா, இஸ்ரேல் 2 பேரும் சர்வதேச சட்டங்களுக்கு முற்றிலும் விரோதமாக ஈரான் மீது சண்டை போட்டது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டோட சுப்ரீம் லீடரை கொலை பண்ணுறாங்க. அதை கண்டிக்க துப்பு இல்லாத ஐக்கிய நாடுகள் பண்ணுறோம். தன்னுடைய பாதுகாப்புக்காக அமெரிக்காவோட குடையின் கீழ் இருக்கக்கூடிய அமெரிக்காவோட கூலி படைகளான துபாய், UAE, பஹ்ரைன் மீது குண்டு போட்டால் அதை கண்டித்து தீர்மானம் போடுறான். அதை இந்தியாவும் ஆதரிக்குது. அப்போ அநீதியின் அடிப்படையில் தான் இந்த உலகம் நிற்குது. இன்ஃபேக்ட் ஈரான் அப்படி பார்த்தா ரொம்ப பொறுப்புணர்வோடு நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க நினச்சாங்கன்னா இந்நேரம் கலைபுரம் பண்ணியிருக்கலாம். அவங்க மட்டும் டார்கெட் பண்ணுறோம். என்டையர் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸே அவங்க மொத்தமாக எல்லா கப்பலையும் 700-800 கப்பலையும் அடித்து நகர்த்திட்டு கண்ட்ரோலில் எடுத்துருக்கலாம். செய்யலை. அதே மாதிரி இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் வந்து ஈரானுக்கு எதிராக போகிறாங்க. அவங்களெல்லாம் போய் பெரிய அளவில் அடிக்கலை. பட் ஈரான்லேயும் கடந்த 47 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு மக்கள் விரோத அரசு தான் இதுக்கு காரணம். ஜனநாயகம் தான் வந்து உண்மையான பாதுகாப்பு அரண் ஒரு நாட்டுக்கு. இண்டிபெண்ட் ஜுடிஷியரி, இண்டிபெண்ட் ஆடிட்டிங், CAG, சென்ட்ரல் பேங்க், பார்லிமெண்ட், ஜெனுவன் பார்லிமெண்ட், எலெக்ஷன் கமிஷன் ஜெனுவனாக இருக்கணும், ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன், இண்டிபெண்ட் மீடியா, இதுதான் ஜெனுவன் கார்ட் ரைல்ஸ் ஃபார் டெமோக்ரஸி. இது எதுவுமே அங்கே இல்லை. அப்போ அது இதெல்லாம் ஈரானுக்கு தலையில் எழுதின விதி தான். இது ஜனநாயகம் இல்லைன்னா என்ன ஆகுன்றதுக்கு இது உதாரணம். இது ரொம்ப முக்கியமானது சார். ஆனால் அந்த ஜனநாயகம் இல்லாததை நிறுவுகிற ரோல் அமெரிக்காவுக்கானதாங்கிறதான் கேள்வி. அது முக்கியம். ட்ரம்புக்கு இருக்கிறதா அந்த மாரல் சுப்பீரியாரிட்டி அல்லது எதுவுமே கிடையாது. இன்டர்நேஷனல் லாஸ் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் மாட்டிக்கிட்டு முடிக்கிற ட்ரம்ப் தான் கதை நார போகுதுன்னு தெரிஞ்சு
அதுலேருந்து அமெரிக்க மக்களோட கவனத்தை திசை திருப்பத்துக்கு தான் இந்த சண்டை ஆரம்பிச்சார் என்ற வலுவான கருத்தோட்டம் இருக்கிறது. நெதன்யாஹுக்கும் அங்கே மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழல் இருக்கிற இடத்துல ஹி வாண்ட் டு கண்டினியூங்கிற விஷயமும் ஆமாம் பேசப்படுகிறது. சர்வாதிகாரிகள் தங்களுடைய செயல்பாடுகளை நியாயப்படுத்தி கொள்வதற்காக செய்யக்கூடிய காரியங்கள் இவை எல்லாமே. பார்ப்போம் சார். பேனிக்கை தாண்டி மக்கள் வரணும். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு காமான பீஸ்ஃபுல்லான லைஃப்பை தான் எல்லாரும் டிசர்வ் பண்ணுறாங்க. ஆனால் அதை பல்வேறு விதமான அரசியல் மாச்சரியங்களின் காரணமாக பொலிட்டிக்கல் கிளாஸஸ் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இது எதை நோக்கி போகிறது? ஒருங்கிணைந்து ஒரு மனித சமூகமாக நம்ம இதை எப்படி கிராஸ் பண்ண போகிறோம்? அதுக்கான பார்வையிலெல்லாம் ஒரு குழப்பமான நிலையில் இருக்கிறது. இந்த குழப்பம் விரைவில் தெளிவடைகிறதான்னு பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக நன்றி சார்.